எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனல்ல ஒரு முக்கியமான அரசியல் விவாதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, வரப்போற தேர்தல்ல திமுகவோட வெற்றிக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான். சமீபத்துல பத்திரிகையாளர் மணி அவர்கள் கொடுத்த பேட்டியில பல அதிரடியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் சொல்றத பார்த்தா காங்கிரஸ் இல்லாம திமுகவால தனிச்சு நின்று ஒரு பெரிய வெற்றியை பெற்றிட முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தமிழக அரசியல்ல ஒரு 3 முதல் 4% வாக்குகள் அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வாக்கு வங்கியை காங்கிரஸ் கைவசம் வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற சூழல்ல எங்க கிட்ட வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜை காங்கிரஸ் திமுகவுக்கு சொல்ல நினைக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு வகையான பவர் கேம்னே சொல்லலாம். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கிறதால இந்த கூட்டணி கணக்குகள் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பார்ட்னர் தான். ஆனா மெஜாரிட்டிக்கு குறைவா சில இடங்கள் வரும்போது இந்த சின்ன சின்ன வாக்குகள் தான் கை கொடுக்கும். மணி அவரோட கணிப்புப்படி திமுகவோட வெற்றிக்கு காங்கிரஸ் பங்களிப்பு ரொம்பவே அதிகம். ஒருவேளை காங்கிரஸ் இல்லாம தேர்தல் களம் அமைஞ்சா அது திமுகவுக்கு பெரிய ரிஸ்கா முடியவும் வாய்ப்பு இருக்கு. தேசிய அரசியலை எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. தமிழகத்துல பிஜேபியை எதிர்க்கணும்னா இந்த கூட்டணி பலமா இருக்கணும்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஆனாலும் தொகுதி பங்கீடுன்னு வரும்போது சில இழுபறிகள் இருக்கத்தான் செய்யுது. கடைசியா அவர் சொல்றது என்னன்னா, ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தா ஒழிய இந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தர் தேவைப்படுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் இல்லாம திமுகவால ஜெயிக்க முடியுமா, இல்ல இந்த கூட்டணி தொடருமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸுக்கு நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.